ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த கோட் ஃப்ரம் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற டேல் கார்னேஜோட இந்த புக்கிலேருந்து தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ கேன் மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் 2 months பை பிகமிங் இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள் தேன் யூ கேன் இன் 2 years பை ட்ரையிங் டு கெட் அதர் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஸோ இது ஒரு ஃப்ரெண்டாக அப்படின்ற மாத்திரம் நம்ம பார்க்கணுன்றது இல்லை. அது ஒரு நம்ம கலீகாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ இவங்கள ஒரு ஃப்ரெண்டாகவும் வச்சுட்டு இல்லை ஃப்ரெண்டாகவும் இருக்கணும். ஸோ இது 3 கேட்டகரியுமே இதை நம்ம இந்த இதில் கொண்டு வரலாம். அதில் நம்ம என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அது ஒரு சின்ன பாயிண்ட்டு, ஹவு டு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய டிஸ்கஷனை நான் கொண்டு வரேன். ஸோ 2 விஷயம் நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கலீக்ஸ் கம்பெனின்னு கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கை விரல் தான். 5 விரல்கள் ஒன்றா இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ ஒன்றை மாதிரி அவர் இருக்கணும்னு இல்லை. உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய கம்பேக்ஷன், உங்களுடைய பிஹேவியர் அவங்கள்ட்ட இருக்கணுன்றது இல்லை. ஸோ அதை எதிர்பார்க்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் அவங்க, அது உங்களுடைய அதான் பார்ட்னர், அதான் சொன்னேன், பார்ட்னர் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை கலீகாக இருக்கலாம். அவங்கள்ட்ட இப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்காதீங்க. ஸோ எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, கம்பெனியன்ஸ், கலீக்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம இது பண்ணக்கூடிய நம்ம நினைவு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம அவங்க நம்மள்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ உன்னுடைய கலீக் உன்ட்ட ரிப்போர்ட்டிங் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே அந்த லிஸ்ட் அவுட் அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்குறது நமக்கு முக்கியமே கிடையாது. அது நம்மளுடைய அறிவுக்கு அது கரெக்டான ஒரு விஷயமா அமையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்னெல்லாம் லிஸ்ட்டு போட்டோமோ அதை அவங்களுக்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் அதுக்கு அவங்களுக்கு பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட்டிங்னா நம்ம போய் வாலண்டியராக பேசணும். அவர் என்கிட்ட சொல்லலை அப்படின்றபோது ஏன் சொல்லலை அப்படின்னு நம்ம ஈகோ காட்டாமல் அவங்கள்ட்ட நம்ம போய் வாலண்டியராக பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்விரான்மெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறும் அப்படின்றது தான் இந்த கருத்து. ஸோ இந்த கருத்தோட இந்த தினத்தை நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம்.